1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். இப்போ கல்வி என்பது மானுட உரிமை, அது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அது கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஆனால் இங்கே என்ன முறை இருக்குன்னா, மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடின்னு சொல்லுது, அரசு சொல்லுது, அது பெருமையாக சொல்லுது. கடன் வாங்கி என்னை கல்வி கேட்கிற நிலைமைக்கு தள்ளினது யார்? நான் கடன் வாங்கி படித்த கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு கல்வியின் தரத்தை உயர்த்து சரியா சமமாக தரமாக கொடுத்திருந்தாலே நான் கடன் வாங்கி ஏன் படிக்கிறேன்? ஒரு தேசத்தின் வளங்களிலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். ஒரு தேசத்தின் வளத்திலேயே ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். நம்ம நாட்டின் வகுப்பறைங்கிறது வர்த்தகரையாக மாறி நிற்கிறது மிகப்பெரிய கொடுப்பு. நாம் என்ன செஞ்சிடறோம்? நம்ம வரும்போது பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள்னு சட்டம் ஏற்றிடும். உங்கள் பிள்ளையை பெற்றதோட முடிஞ்சது நாட்டின் செல்வம், நீங்கள் எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவன் என்ன படிக்க நினைக்கிறான்? மருத்துவமாக படிக்க வைப்பேன், பொறியாளராக படிக்க வைப்பேன், இல்லை விளையாட்டா விளையாட வைப்பேன். அவனுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்து அரசு கொடுத்துரும். நீ போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவருக்கு எது விருப்பமோ அந்த கல்வியை கொடுக்க வேண்டியது என் கடமை, அரசின் கடமை. அதுதான் அரசு. இது பல மாதிரிகள். நான் இந்த கல்வியின் தரத்தை உலக தரத்தை கொண்டு போயிடுவேன். ஆகச்சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு கனவு இருக்குது எனக்கு. அதில் என்னென்னா இந்த பசுஞ்சோலை பள்ளிகள் மற்றும் கல்லூரியெல்லாம் இது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மேற்கூரை முழுக்க சோலார் சூரிய ஒளி மின்தகடு இருக்கும். என் பிள்ளைய வீட்டுக்கு போக விரும்பாத அளவுக்கு கல்விங்கிறது சுமையெல்லாம் சுகம்னு கொண்டு வந்துடுவேன். வீட்டு பாடமே கிடையாது, 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஹோம்ஒர்க் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. இல்லை புத்தகம்லாம் அந்த வகுப்பறையிலே வச்சிருப்பேன். இரு ஓரத்துலையும் நான் பெட்டி அடித்து அந்த பிள்ளை பேர் எழுதி சாவி அவன் கையில் கொடுத்துட்டு வச்சுட்டு போனேன். வீட்டு பாடலாம் கிடையாது. விடுமுறையே வேணாம்னு சொல்கிற அளவுக்கு பள்ளிக்கூடத்தை விளையாட்டு திடல் நீச்சல் குளம் பசுஞ்சோலை பள்ளிகள் அது இன்னும் விரிவாக காட்டுறீங்க. பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போதே இப்படி ஒரு நாடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நீங்கள் ஆர்வப்படுற அளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்துடுவேன். நீங்கள் எழுதி வைங்க. நான் வெட்டி பேச்சு பேசலை, சும்மா பேசலை, பஞ்சு வசனம் பேசுகிற ஆள், நெஞ்சு வசனம் பேசுகிற ஆள். உங்களுக்கு கவனமாக பாருங்கள், இதை கொஞ்சம் கவனிங்க. உண்மையிலேயே உலகத்தரத்துக்கு கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன்.